அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். ஒரு வழியா இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கான ஜனாதிபதி தேர்தல் இன்றைக்கு நல்லபடியாக இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு சுமை இறங்குற மாதிரி, சுமைன்னு சொன்னால் ஏதோ பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஒரு முதல் கட்டம் மட்டும் இப்போ முடிஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு அமைதி நிலவர மாதிரி தான் இப்போ இருந்து கொண்டிருக்குது. ஏன்னா இது நீண்ட காலமாக தொடர்ந்துமே எதிர்பார்க்கப்பட்டு கொண்ட விஷயம். ஸோ அதனால் அது நடந்து முடிஞ்சிருக்கின்றது. அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை இப்போ கொடுத்து கொண்டிருக்குது. அடுத்த கட்டமாக அடுத்த அந்த தேர்தலினுடைய முடிவுகள் தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க போகுது. ஸோ நான் ஓட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இலங்கைக்குள்ள வாக்குரிமை பெற்ற அத்தனை பேருமே ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி யாருமே ஓட் பண்ணாமல் இருந்தால், வாக்குரிமை கிடைச்சும் வாக்களிக்கிறதுக்கான தகுதி இருந்தும் நீங்கள் யாராவது ஓட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், இனிமேல் அந்த ஓட் பண்ணாத யாருமே இலங்கைக்குள்ளே என்ன நடந்தாலும் இலங்கையினுடைய அரசியலையோ அரசாங்கத்தையோ நாட்டையோ உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கான தகுதி இருக்காது. ஏன்னு சொன்னால், சிம்பிளாக சொல்ல போனால் சாப்பிட்டவன் தானே ஏப்பம் விட முடியுமன்ற மாதிரி நீங்கள் ஓட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் இனிமேல் நாட்டை பற்றி கதைக்க முடியாது. ஓட் பண்ணினவர்கள் மட்டும்தான் என்ன இருந்தாலுமே அவர்களால் விமர்சனம் செய்யவோ இல்லை எது செய்யவோ முடியும். ஸோ ஓட் பண்ணுறது அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி யாராவது தவற விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களினுடைய ஒரு பிழையான ஒரு விஷயம். ஸோ அதே எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை பொதுவாக இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகளின்படி எல்லாமே இலங்கைக்குள்ளே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குது. சொல்லப்போனால் இலங்கையில் வரலாற்றில் நடந்த எல்லா தேர்தல்கள்லையுமே இந்த தேர்தல் ஒரு மிகவும் மக்கள் எல்லாருமே உணர்வு பூர்வமாக போய் ஓட் பண்ணிதான் சொல்லப்படுது. எல்லாருமே அந்த பொறுப்பை உணர்ந்து கண்டிப்பாக இது எவ்வளவுக்கு முக்கியம், நாட்டினுடைய எதிர்காலம் எவ்வளவுக்கு முக்கியம்னு சொல்லி எல்லாருமே பொறுப்போடையும் அமைதியான முறைமையிலையும் போய் ஓட் பண்ணின மாதிரி தான் செய்திகள் இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. முறைப்பாடுகள்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மிக குறைந்தளவான, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லப்போனால் இப்போ செய்திகளை வந்ததின்படி பார்க்க போனால் காலி மாவட்டத்தில் மட்டும்தான் ஹிக்கடுன்ற இடத்துல ஒரே ஒருத்தர், ஒரு 44 வயசு இருக்கிற ஒருத்தர் அந்த வாக்கு சீட்டில் வாக்கை போட்டுட்டு அதை ஃபோட்டோ எடுத்ததுக்காக ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயம். அதை தாண்டி பெரிய அளவில் இப்போ வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை, நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி தான் செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் அடுத்த கட்டம் ஒரு பக்கம் முடிஞ்சாச்சு, அடுத்த பக்கம் இனிமேல் என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருந்து கொண்டிருக்குது. இனி இந்த வாக்குகள் என்ன டைமுக்கு எண்ணப்படும், எத்தனை மணிக்கு அதுக்கான முடிவுகள் வெளியிடப்படும், அதே மாதிரி கர்ஃப்யூ ஊரடங்கு சட்டம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, ஊரடங்கு சட்டம் போடுற மாதிரியும் அரசாங்கத்தால் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஊரடங்கு சட்டம் போடப்படுமான்னு சொல்லியும் ஒரு கேள்வி இப்போ போய்கொண்டிருக்குது. ஸோ அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக இனிமேல் என்ன நடக்கும்னு சொன்னால், இன்றைக்கு காலையில் 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த தேர்தல் வாக்கு செலுத்துறதுக்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. நாடு முழுக்களுமே கிட்டத்தட்ட 70லிருந்து 80% வாக்கு செலுத்தியிருக்கிறதா ஒரு சில செய்திகளினுடைய தரவுகளிலிருந்து இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த 4 மணிக்கு பிறகு அங்கே இருக்கிற எல்லா வாக்குப்பட்டிகளுமே சீல் பண்ணப்பட்டு வாக்குன்ற நிலையங்களுக்கு இப்போ அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் 7 மணி. ஸோ இந்த டைமில் எல்லா வாக்கெண்ணும் நிலையங்களுக்கும் அந்த வாக்குப்பட்டிகள் போய் சேர்ந்திருக்கும். அதுக்கு பிறகு நாடு முழுக்களுமே எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்ததுக்கு பிறகு இரவு 8 மணிலிருந்து 9 மணி இந்த டைமுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வாக்குன்றதுக்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இப்போ ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஸோ அதை ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடியே தபால் மூலமான வாக்களிப்புகள் இன்றைக்கு 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் போது தபால் மூலமான வாக்களிப்புக்கான முடிவுகள் வெளியிடப்படும் என்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அப்படி எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் போது நள்ளிரவு 12 மணிக்கு முதலே சில வாக்கு முடிவுகள் வெளியிடப்படும் என்ற மாதிரி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் சொல்லப்படுகிறது. அந்த முடிவுகளை நீங்கள் சரியான முறையில் பார்க்க முடியும்னு சொன்னால் எங்கே பார்க்கணும்னு சொன்னால், தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய அவர்களுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளத்திலையோ வெப்சைட்லையோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களால் எந்த பிரதானமான ஊடகங்களுக்கு வழங்கப்படுதோ அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய போஸ்ட்டை எதையுமே நம்பாதீங்க. நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், தேர்தல்கள் ஆணைக்குழுவும் கிட்டத்தட்ட 1000 போஸ்ட்டுக்கு மேலே, இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், 1000 ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டுக்கு மேலே மெட்டாவால் நீக்கப்பட்டிருக்குது இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய ரிக்வெஸ்டின் படி. அவ்வளவுக்கு ஃபேக்கான நியூஸ் இப்போ பரவி கொண்டிருக்கிறதா ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் இந்த தகவல்கள், இந்த எத்தனை வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வரக்கூடிய தகவல்களை நம்பாமல் முடிஞ்ச வரைக்கும் பிரதானமான ஊடகங்களை பார்த்து நீங்கள் நம்புங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை இலங்கையுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவே இந்த விஷயத்தை வலியுறுத்தி இப்போ சொல்லியிருக்கார்கள். ஓகே, அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு சொன்னால், இரவு இந்த வாக்கெண்ணும் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அதிகாலை வேளையில் முடிவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தொகுதி வாரியமாக யாருக்கு ஓட், எத்தனை ஓட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த முடிவுகள் நாளைய காலையில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு யாருக்கு அதிகமான ஓட் வந்திருக்கு, அந்த 50% மேற்பட்ட யார் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்வார். அதுக்கான அறிவிப்பு
நாளைக்கு வெளியிடப்படும். நாளைக்கு காலையிலேயே வந்துடும் சொல்லி தான் நினைக்கிறேன். சரியான டைம் தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 8 மணிக்கு முதலே வந்துடும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் அதை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பக்கம் அடுத்த கட்டம் நடக்கக்கூடிய செயற்பாடு வந்து இதுவாக தான் இருந்தும் இருக்குது. அந்த தேர்தல் முடிவு வரும்போது இலங்கையுடைய அரசாங்கத்தினுடைய முக்கியமாக பாதுகாப்பு திணைக்களத்தால் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சில வேளை நாட்டுக்குள்ளே ஒரு போராட்டங்கள் வெடிக்கலாம், வன்முறை சம்பவங்கள் வெடிக்கலாம்ன்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது. அதாவது எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக நடக்க மட்டும் இல்லை, நடக்காதனும் கிடையாது. சில வேளை நடக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறபடியா பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், டிரானலஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சில வேளை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம். அப்படி ஏதாவது வன்முறை சம்பவங்கள் வெடிக்குமா இருந்தால் கடுமையான ஊரடங்கு உத்தரவு வந்து இலங்கைக்குள்ளே பிறப்பிக்கப்படலாம். அதுக்கான முழுமையான ஆயத்தங்களும் இப்போ செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி, அதுக்கு முதல் அது கட்டாயமாக கர்ஃப்யூ போடப்படுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது முடிவு கிடையாது. அதாவது தேவை ஏற்படுமா இருந்தால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த முடிவுகளை தொடர்ந்து நாட்டினுடைய நிலைமை வந்து அதுக்கிட்ட மாதிரி போய்கொண்டிருக்கும். தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்குமோ அந்த செயற்பாடுகள் எல்லாமே நாட்டுக்குள்ளே போகும்னு சொல்லி, இதுதான் இப்போ இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழுவாலையும் இலங்கையினுடைய அரசாங்கத்தாலையும் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக வந்து சொல்லப்படுகிறது. ஸோ நல்லபடியாக எல்லா இடமுமே தேர்தல் முடிவடைஞ்சிருக்குது. அடுத்த கட்டம் உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் அந்த ஜனாதிபதி, எப்படி அந்த வாக்கெண்ணும் பணிகள்லேருந்து முடிவுகள் வெளிவரப்போகுது. நிறைய பேர் வந்து தொடர்ந்துமே எதிர்பார்த்து கொண்டே பார்த்து கொண்டிருப்பீங்க. இரவு அந்த ஓட்டிங் வந்து எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பீங்க. நானும் அப்படி தான் இருக்க போகிறேன். என்ன சொன்னால் அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு தேர்தல். நான் சொன்ன மாதிரியே எல்லா மக்களுமே இந்த மாதிரி நடந்த தேர்தலில் தான் வரலாற்றிலேயே இவ்வளவுக்கு ஒரு பொறுப்புணர்வோடு மக்கள் போய் ஓட் பண்ணினதா சொல்லப்படுது. நானும் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அமைதியான முறைமையிலையும் அதே மாதிரி நிறைய பேர் முக்கியமாக இளைஞர்கள் வந்து மிக ஆர்வத்தோடு போய் ஓட் பண்ணி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபேஸ்புக் பக்கம் எல்லாம் போனாவே வந்து நிறைய இந்த நான் ஓட் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த போஸ்ட்டை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நானுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து போடுற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போதே நல்லபடியாக தேர்தல் முடிவடைஞ்சிருக்குது. அடுத்த கட்டமாக எங்கள் நாட்டினுடைய எதிர்காலத்தை எல்லாருமே யோசித்து தான் இந்த தேர்தலில் ஓட் பண்ணியிருக்கார்கள். இது வரைக்கும் நடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் தான் ஒரு மிக முக்கியமானதும் அதே மாதிரி எல்லாருடைய தலைவிதியையும் தீர்மானிக்க போகிற ஒரு தேர்தலாக நடந்து முடிஞ்சிருக்குது. அடுத்த கட்டமாக அந்த முடிவுகளுக்காக தான் இப்போ நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. அதை பற்றி அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கு அது தூரமான வீடியோஸ் வந்து கட்டாயமாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம், இலங்கையினுடைய அந்த எதிர்காலம் நாளைக்கு தான் என்னன்றது தெரிய வரப்போகுது. நல்லபடியாக வரும்னு சொல்லி நம்புவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் தான். இதை கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி தொடர்ச்சியான அப்டேட்ஸை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முன்னும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.